அப்படி சொல்லி பல்லி பேய் பறந்துகிட்டே போய் மந்திரவாதி பாட்டி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லுச்சு. ஐயோ, எதுக்காக யஷ்வந்த் அங்க விட்டுட்டு வந்தேன்? அவன் பாவம், ரொம்பவும் சின்ன பையன். அவனுக்கு இப்போ என்ன ஆச்சோ என்னவோ அப்படின்னு சொல்லி மாய கண்ணாடியில யஷ்வந்த் எங்க இருக்கான்னு பார்த்தாங்க. அப்பாடா, அவன் உயிரோட தான் இருக்கான். ஆனா ரொம்ப நேரம் உயிரோட இருக்க முடியாது. அவன் மூச்சு நிக்கிறதுக்குள்ளாரியே அவனை போய் காப்பாத்தணும். என்ன பண்றது அப்படின்னு சொல்லி உடனே நிஷாச்சாரிய கூப்பிட்டாங்க. எங்கேயோ தண்ணி கடியில இருக்கிற யஷ்வந்த காப்பாத்துறதுக்கு நிஷாச்சாரி கிட்ட வழி கேட்டாங்க மந்திரவாதி பாட்டி. கடல் பேய் இதானே, அதோட உதவியை வாங்கிக்கோ. அது மட்டும்தான் அந்த பையனை ரட்சிக்க முடியும் அப்படி சொல்லி நிஷாச்சாரி மறைஞ்சு போயிட்டாரு. அப்படின்னு சொல்லி அந்த சமுத்திர பூதத்தை வர வச்சாங்க பாட்டி. சமுத்திர பூதமே, ஜமேலி அப்படிங்கிற ஆத்துக்கு கீழே யஷ்வந்த் அப்படிங்கிற சின்ன பையன் மாட்டிக்கிட்டு இருக்கான். நொடியில போய் அவனை இப்பவே காப்பாத்து. சரிங்க பாட்டி, இதோ போறேன் அப்படி சொல்லி யஷ்வந்த் இருக்கிற இடத்துக்கு ஒரு நொடியில போய் தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வந்ததும் யஷ்வந்த் கண் முழிச்சு பார்த்தான். நான் எங்கே இருக்கேன்? ஏதாச்சும் ஆயி அந்த முதல்ல என்ன கடிச்சு நரகத்துக்கு வந்துட்டானா? நீ யமனா? நான் ஒன்று யமதூதன் கிடையாது, சமுத்திர பூதம். மந்திரவாதி பாட்டி சொன்னதுனால தான் உன்னை காப்பாற்ற வந்தடா சின்ன பையா. நீ இன்னும் சாகல, உயிரோடு தான் இருக்க. வா, பாட்டிக்கிட்ட உன்னை கொண்டு போய் சேர்த்துடுறேன். எங்கள் அண்ணா சிலையை தேடி எடுத்துக்கிட்டு வர வரைக்கும் பின்னாடி போக மாட்டேன். உன்னால் முடிஞ்சா என்ன எங்கள் அண்ணா கிட்ட கூட்டிக்கிட்டு போ. முடிஞ்சாவா? என்கிட்டயே சவால் விட்டு பார்க்குறியா? முடிஞ்சா அப்படிங்கிற வார்த்தைக்காக நான் அதை முடிச்சே காட்டுறேன். சமுத்திர பூதத்தோடைய சக்தியை நான் காட்டுறேன். சொல்லு, உன் அண்ணன் எங்கே இருக்கான்? அது தெரிஞ்சா நானே எங்கள் அண்ணாவை காப்பாற்றிக்க மாட்டேனா? அது தெரியாம தான் உன்னை கேட்டுன்னு இருக்கேன். அப்படியா? அப்போ இது பெரிய பிரச்சனை தான். ஆனால் மந்திர பாட்டி அஞ்சன கண்ணாடியில் எங்கள் அண்ணாவை பார்த்தாங்க. அவங்க எங்கே இருக்காங்களோ தெரியவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் சுனக்க சவாரி பிரேதம் என்ன அமிச்சாலும் கூட பயனே இல்லை. அப்படியா? உங்கள் அண்ணன் பொருள் ஏதாச்சும் உங்ககிட்ட இருக்கா? அதென்ன, இதோ நீங்கள் என்ன என் பிறந்த நாளுக்கு கொடுத்த விரல் மோதிரம். சமுத்திர பூதம் அந்த மோதிரத்தை கையில போட்டுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு, ஜலம் பிரஜ்வலம் பூத பிரேத கரம் அவசிய ஜலம் ஜலஜம் லஜானம் அப்படின்னு மந்திரத்தை சொல்லி கண்ணை திறந்துச்சு. தெரிஞ்சுது, உங்க அண்ணன் இருக்கிற இடம் தெரிஞ்சுது. ஆனா அங்க வரைக்கும் உன்னை கூட்டிட்டு போக முடியாது. அந்த ஊருக்கு நடுவுல உன்னை கொண்டு போய் விடுறேன். அங்கிருந்து உன்னுடைய அண்ணனை நீயே காப்பாத்திக்கணும், சரியா? நீ மட்டும் இதுக்கு உதவி பண்ணா இந்த ஜென்மத்துக்கு இந்த நன்றியை நான் மறக்கவே மாட்டேன். ஜலம் பிரஜ்வலம் பூத பிரேத கரம் அவசிய ஜலம் ஜலஜம் லஜானம் அப்படி அந்த மந்திரத்தை சொன்ன உடனே யஷ்வந்த் தலையை சுத்தி ஒரு கண்ணாடி வளையம் வந்துச்சு. உடனே யஷ்வந்தை பிடிச்சுக்கிட்டு சமுத்திர பூதம் கடலுக்குள்ள போயிடுச்சு. அங்கிருந்து பேயின் பள்ளத்தாக்குக்கு ஊருக்கு நடுவுல இருக்கிற கிணத்துக்கு போற வழியில போய்கிட்டு இருந்துச்சு. தண்ணியில கடல் பூதம் வேகமா போய்கிட்டு இருந்துச்சு. தண்ணியில இருந்தாதான் அந்த கடல் பூதத்துக்கு சக்தியும் அதிகம். தண்ணியில இருக்கிற வரைக்கும் கடல் பூதத்தை யாராலையும் தோற்கடிக்க முடியாது. அவ்வளோ சக்தி வாய்ந்தது. சின்ன வழியா இருந்தாலும் கூட அதால ரொம்பவும் வேகமா போக முடியும். பேயின் பள்ளத்தாக்கு ஊர் நடுவுல இருந்த அந்த கிணத்துல கொண்டு போய் சேர்த்துச்சு. யஷ்வந்த், சாயந்தர நேரம் ஆகுது. உனக்காக நான் இதே இடத்துல காலையில சூரியன் உதிச்சு 1 மணி நேரம் மட்டும்தான் காத்துக்கிட்டு இருப்பேன். அதுக்குள்ள நீ வந்தா இதே வழியில உன்னை கூட்டிக்கிட்டு போயிடுவேன்.
ஆனா அதுக்குள்ள நீ வரலனா நான் எதுக்கும் பொறுப்பு கிடையாது, புரிஞ்சதில்ல? கேட்காம எவ்வளோ உதவி பண்ணியிருக்கேன் நீ. நான் போய் எங்கள் அண்ணன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி அந்த சிலையை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் அந்த கிணத்தை விட்டு வெளியில வந்து பார்த்தப்போ அது ஒரு மண்டபம். அந்த மண்டபத்துல ஒரு பயங்கரமான சிலை. அந்த சிலையை பார்த்து யஷ்வந்த்க்கு ஒண்ணுமே புரியல. சாயந்தர நேரம் ஆனதுனால ஊரே ரொம்பவும் அமைதியா இருந்துச்சு. ஒண்ணுமே புரியாம அவனுடைய அண்ணன் எங்க இருக்கான் அப்படின்னு யஷ்வந்த் தேடிக்கிட்டு போய்கிட்டு இருந்தான். அண்ணன் அண்ணன், எங்க பைரவனோட சிலை எங்க இருக்குன்னு யாராச்சும் சொல்றீங்களா? என்ன இந்த ஊர்ல யாருமே இல்ல, விசித்திரமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருந்தான். யஷ்வந்துடைய குரலை கேட்டு கன்யகா உடனே வெளியே வந்து யஷ்வந்துடைய கையை பிடிச்சி அவளுடைய வீட்டுக்குள்ள இழுத்துக்கிட்டு போயிட்டா. யார் நீ? என்ன இதுக்கு உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த? சாத்ரிகா போய் வெளியே வர நேரம் ஆயிடுச்சு. நீ வெளியே இருந்தனா செத்துடுவ. நீ சொன்னது நிஜம்தான். அந்த பேய் யாரு? அது எதுக்கு என்ன கொல்ல வருது? பயப்படாத, அது வீட்டுக்குள்ள வராது. நம்ம வெளியே போனோம்னா செத்து போயிடுவோம். நான் எப்ப வெளியே வருவேன், என்னை எப்ப கொல்லலான்னு அந்த பேய் ரொம்ப நாளாவே காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ பேயின் பாதையை தாண்டி அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படி ஊருக்குள்ள வந்த? உன்னால எப்படி வர முடிஞ்சது? யஷ்வந்த் அவன் எப்படி இந்த ஊருக்குள்ள வந்தான், எப்படி வந்தான் எல்லாத்தையும் கன்னிகா கிட்ட சொன்னான். இதுதான் நடந்துச்சு. எங்க அண்ணா பைரவோட சிலை இந்த ஊர்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன். அந்த சிலையை எடுத்துட்டு போனா மந்திர பாட்டி எங்க அண்ணாவை மனுஷனா மாத்துவாங்க. எங்க அண்ணாவை எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும். ஓ, அப்ப நீ பைரவனுடைய தம்பியா? உங்க அண்ணன் மாதிரி நீயும் தைரியசாலிதான். பத்மாவதியை காப்பாத்த போய் தான் உங்க அண்ணன் சிலையா மாறிட்டாரு. அப்படி அவங்க அண்ணன் பேய் பள்ளத்தாக்குக்கு எப்படி வந்தான், எப்படி சிலையா மாறினா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் யஷ்வந்த் கிட்ட சொன்னான். சரி, எங்க அண்ணனோட சிலை எங்க இருக்குன்னு காட்டினீங்கன்னா நான் வந்த வழியில கடல் பிசாசு உதவியால திரும்பி போயிடுவேன். அதான் சொன்னல, இப்ப வெளியே போனா அந்த பேய் கண்டிப்பா உன்னை கொன்னே போட்டுடும். நீ வெளியே போகணும்னா சூரியோதயம் ஆகணும். சூரியோதயத்துக்கு அப்புறம் அந்த பேய் இங்க இருக்காது. அது அதோட குகைக்குள்ள ஓடிடும். அந்த நேரத்துல நீ தப்பிச்சு போயிடலாம். ஆனா பொழுது விடிஞ்சு 1 மணி நேரத்துக்கு மட்டும்தான் எனக்காக அந்த கடல் பேய் காத்துக்கிட்டே இருக்கும். அதுக்குள்ள நான் போகலைன்னா நான் கூட இங்கேயே மாட்டிப்பேன். ஆமா, இந்த சாத்திரிக்க பிசாசு யாரு? அதோட கதையெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இன்னிலிருந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி சாத்ரிகா பேய் எங்க ஊருக்குள்ள வந்து ஊருக்கு நடுவுல இருக்கிற கிணத்துக்கு பக்கத்துல பள்ளம் தோண்டி அந்த பயங்கரமான சிலையை எடுத்து அங்கேயே வச்சுது. அன்னையில இருந்துதான் எங்களுடைய ஊரே தலைகீழா மாறி போச்சு. இந்த ஊருக்காரங்க யாரும் வெளியே போக முடியாது, வெளியே இருந்து யாரும் உள்ளே வர முடியாது. இதெல்லாம் எதுக்கு நடக்குது, யார் நடத்துறாங்க எதுவும் தெரியாது. நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. இருட்டானா போதும், நாங்க யாராவது வெளியே வந்தா அந்த சாத்ரிகா பேய் எங்களை கொன்னு தின்னுடும். இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க ஊரை சேர்ந்த ஆம்பளைங்க நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க. ஆனா போனவங்க யாரும் இன்னும் திரும்ப வரவே இல்லை. அதனாலதான் எங்களை காப்பாத்த யாராவது வர வரைக்கும் இந்த ஊர்லயே பயந்துக்கிட்டே வாழ்ந்தாகணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டோம். அப்ப நான் சின்ன பொண்ணு. ஒரு நாள் தவறுதலாம் நான் கதவை திறந்து வெளியே போயிட்டேன். ஆனாலும் அந்த சாத்ரிகா பேய் என்ன எதுவும் செய்யாம விட்டுடுச்சு. அதோட பேத்தியும் நானும் ஒரே மாதிரி இருப்போமா, அதனாலதான் அது என்கிட்ட நல்லபடியா நடந்துக்குச்சு. ஆனா ஆச்சரியம் என்ன தெரியுமா, என்னுடைய அப்பா அம்மாவை கொன்னது கூட சாத்ரிகா பேய் தான். அந்த கோவத்தை பகை எல்லாத்தையுமே நான் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவ கூட நல்லபடியா பழகிக்கிட்டு இருந்தேன். வாய்ப்பு கிடைச்சா அவளை பழி வாங்குறதுக்காக தான் நான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். சின்ன வயசுல இருந்தே காட்டுல கிடைக்கிற ஆடு மாடு கோழி இதோட ரத்தத்தை கொண்டு போய் அந்த சாத்ரிகா பேய்க்கு சாப்பாடை கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்பல இருந்து அது என்ன முழுசாவே நம்ப ஆரம்பிச்சிடுச்சு. அப்பதான் அது ஊர் எல்லையில சுத்திக்கிட்டு இருக்கிற கமலா பேய பத்தியும் என்ன காரணங்கிறத பத்தியும் எல்லாத்தையுமே கிட்ட சொல்லுச்சு. இப்ப சிலையா இருக்கிறவங்க அண்ணனை கூட்டிட்டு போனாலும் எந்த பிரயோஜனமும் இருக்காது. பிரயோஜனம் இல்லையா? எதுக்கு? என்னாச்சு? கூட்டிக்கிட்டு போனா உங்க அண்ணனை உன்னால காப்பாத்த முடியும். ஆனா இந்த ஊரையும் சாத்ரிகா பேய்கிட்ட இருந்தும் அதோட பேரங்கிட்ட இருந்தும் காப்பாத்த முடியாதுல்ல.
முதல்ல எங்கள் அண்ணனோட சிலையை எங்கிருந்து எடுத்துகிட்டு போனா அந்த சிலையில் இருக்கிற எங்கள் அண்ணாவை மனுஷனா மந்திர பாட்டி மாற்றுவாங்க. அப்போ கண்டிப்பாக இந்த ஊரை நானும் எங்கள் அண்ணா வந்து காப்பாற்றுவோம். நடக்காது. பாட்டி மட்டும் இல்ல, அந்த அசுரேந்திரனே நினைச்சாலும் சிலைய மாறிக்கிற உங்க அண்ணனை மாத்த முடியாது. அவ்வளோ சரியா நீ எப்படி சொல்ற? உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் சொன்னல, சாத்ரிகா யாரு, எதுக்காக என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விவரம் எல்லாமே எனக்கு தெரியும். கன்யக்கா, நான் உன்னை முழுசா நம்புறேன். தயவு செஞ்சு நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. என்கிட்ட நேரம் அவ்வளோ இல்லை. கடல் பேயி அது திரும்பி போயிடுச்சுன்னா இந்த ஊர்லேருந்து எப்படி போகிறது கூட எனக்கு தெரியல. தயவு செஞ்சு நான் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லு. நீ உங்க அண்ணனை மட்டும் இல்ல, ஒரு கெட்ட சக்தியிலிருந்து இந்த ஊரையும் காப்பாத்தி ஆகணும். அசுரேந்திரா அப்படிங்கிறவங்க கிட்ட இருந்து இந்த ஊரையும் இந்த ஊஜனங்களையும் காப்பாத்தி ஆகணும். ஆனா அதுக்காக நீ எடுத்துக்கிட்டு போக வேண்டியது உங்க அண்ணனுடைய சிலையே கிடையாது. அப்புறம் கிருதிமா கிரந்தத்தை. காலையில விடிய போகுது. சூரியனுடைய ஒளி மெதுவா ஊருக்குள்ள வந்துகிட்டு இருந்துச்சு. உடனே சாத்ரிகா போய் பயந்து இருட்டு குகைக்குள்ள ஓடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நொடி கூட தாமதிக்காம கன்யகாவும் யஷ்வந்தும் வேக வேகமா மிருகாவதி சிலை கிட்ட போனாங்க. மிருகாவதி சிலைக்கு கீழே இருந்த ரகசிய அறையிலிருந்து கிருதிமா கிரந்தத்தையும் மாய கண்ணாடியையும் எடுத்தாங்க. கூட சீக்கிரமா நான் திரும்ப வந்து எங்கள் அண்ணாவை உன்னையும் இந்த ஊரையும் காப்பாற்றுவேன்னு நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன். நான் போயிட்டு வரேன் கன்யக்கா. பார்த்து யஷ்வந்த், என்ன ஆனாலும் கிருதிமா சக்தி அந்த அசுரேந்திரனுக்கு போகக்கூடாது. எனக்கு இன்னொரு வாக்கு கொடுக்குறியா? கண்டிப்பா. என்ன வேணும் கேளு. எங்க அப்பா அம்மாவை கொன்ன அந்த சாத்ரிகாவை நான் கொல்லணும். கண்டிப்பா உன் கண்ணு முன்னாடியே அவங்கள நாசமாக்குறேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த அந்த கிணத்துக்குள்ள குதிச்சிட்டான் யஷ்வந்த். ஜலம் பிரஜ்வலம் பூத பிரேத கரம் அவசிய ஜலம் ஜலஜம் லஜானம். சமுத்திரபூதம் மந்திரத்தை சொல்லி யஷ்வந்த அங்கிருந்து இழுத்துக்கிட்டு மதிரால இருக்கிற ஒரு குளத்துல கொண்டு போய் விட்டுச்சு. யஷ்வந்த் மதிராவுக்கு போய் பாட்டிக்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி அவன் கொண்டு வந்த மாய கண்ணாடியையும் கிருதிமா கிரந்தத்தையும் அவங்க கிட்ட கொடுத்தான். பாட்டி கிருதிமா கிரந்தத்தை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் படிச்சாங்க. நீ இந்த கிரந்தத்தை எடுத்துட்டு வந்து நல்ல வேலை பண்ணிருக்க. கிரந்தத்தை விட்டுட்டு சிலையை தூக்கிட்டு வந்திருந்தா நம்மளால யாரையும் காப்பாத்திருந்திருக்க முடியாது. நான் தடுக்கணும்னு நினைச்ச கெட்ட சக்திக்கு உங்க அண்ணனை பலி கொடுத்தாதான் சக்தி கிடைக்கும். இப்போ என்ன பண்ணலாம்? எல்லாருமே அந்த பேயோட பள்ளத்தாக்கு போய் சாத்ரிகா பிசாசுக்கு ஒரு முடிவை கட்டி எல்லாரையும் காப்பாத்தலாமா? பிரச்சனை சாத்ரிகாவோ கமலாவோ கிடையாது, அசுரேந்திரன். இன்னும் சில நாட்கள்ல அசுரேந்திரன் கிருதிமா வாழை எடுத்துக்கிட்டு பேய் பள்ளத்தாக்குக்கு வந்துருவான். அங்க சிலையா மாறி இருக்கிற பைரவனையும் பத்மாவதியையும் மனுஷங்களா மாத்தி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு மிருகாவதிக்கு பலி கொடுத்துருவான். அப்பதான் அவன் வேண்டிக்கிற சக்தி அவனுக்கு கிடைக்கும். சிலையா மாறினவங்கள மறுபடியும் மனுஷங்களா மாத்துறது இங்க யாராலையுமே செய்ய முடியாதது. அசுரேந்திரனே நினைச்சாலும் அவங்கள மனுஷங்களா மாத்த முடியாது. அது என்னம்மா? அந்த கமலா பேயோட பாதையில சிலையா மாத்தினவங்கள மறுபடியும் மனுஷனா மாத்திருக்கேன்னு சின்ன வயசுல நிறைய பேர் சொன்னதை நான் கேட்டிருக்கேன். இப்பவும் அந்த கமலா பேய் மனுஷங்களை சிலையா மாத்திருக்காங்க. இப்ப மட்டும் எதுக்கு அவங்கள மனுஷங்களா மாத்த முடியாதா? அப்போ மனுஷங்களை சிலையா மாத்தினது கமலா பேய் மட்டும்தான். இப்ப மாத்தினது மிருகாவதியுடைய சக்தி. மிருகாவதியோட சக்திய மீறின சக்தி ஒரே ஒருத்தங்க கிட்ட மட்டும்தான் இருக்கு, விஷரக்தா. விஷரத்தம்னா? விஷரக்தா ஒரு சூனியக்காரி, அப்புற தீவுல இருக்கிற ஒரு கெட்ட சூனியக்காரி. ஆனா என்ன, நீ ஆணையிடுமா? இப்பவே அந்த தீவுக்கு போய் அவளை அடிச்சு கூட்டிட்டு வந்து உன்னோட காலுக்கு கீழே போடுற. அந்த தீவுக்குள்ள மனுஷங்களால போக முடியாது. பேய் பிசாசு குட்டிச்சாத்தான் எது போனாலுமே அங்கேயே அழிஞ்சு போக வேண்டியதுதான். ஆனா மிருகாவதி சக்தியால சிலைகளா மாறின மனுஷங்களை மறுபடியும் மனுஷங்களா மாத்திர மந்திரம் அந்த விஷரக்தா கிட்ட மட்டும்தான் இருக்கு.
ஆனா அந்த மந்திரத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது? வழி இருக்கு. பல வருஷத்துக்கு முன்னாடி பீலம்பூர்ல நரக கிணறுக்கு பக்கத்துல ராஜேஸ்வரிக்கு பிடிச்ச பேய் சாதாரண பேய் கிடையாது. அது அடப்பட்டிருந்த யக்ஷினி. அதனாலதான் ராஜேஸ்வரியுடைய வயிற்றுல என் வேதாள கிரீடத்தை தடவி என் சக்தி எல்லாத்தையும் பயன்படுத்தினப்போ அந்த யக்ஷினிய ராஜேஸ்வரிக்குள்ள இருந்து வெளியில கூட்டிட்டு வர முடிஞ்சது. அத பிலம்பூர் மலையில இருக்கிற நரக கிணத்துல போட போன எனக்கு, நான் பேயோ பூதமோ இல்ல, பிசாசு நிச்சயமா இல்ல, நான் ஒரு யக்ஷினி. என்னை தயவு செஞ்சு விட்டுடு. யக்ஷினி, நான் உன்னுடைய உருவத்துல சுத்துறதை விட்டுட்டு ஏன் இப்படி பேயோட உருவத்துல சுத்திக்கிட்டு இருக்க? அதுவும் வயிற்றுக்குள்ள தாச்சு உடம்புக்குள்ள எதுக்காக புகுந்த? என்ன கால நேத்திர அப்படிங்கிற மந்திரவாதி அடிச்சு வச்சு அவனுடைய வேலைகளுக்கு என்ன பயன்படுத்திக்கிறான். அவன் என்ன இங்க தான் அடிச்சு வச்சான். இங்கிருந்து தப்பிக்கணும்னா யாராவது ஒருத்தங்க உடம்புக்குள்ள புகுந்து அவங்க உயிரை எழுத்தா மட்டும்தான் அது முடியும். அதனாலதான் புள்ளத்தாச்சி உடம்புக்குள்ள புகுந்த. அப்போ கருவுல இருக்கிற குழந்தை கலைஞ்சிடும். அப்பதான் இனிமே இவங்களால கர்ப்பமாகவும் முடியாது. அப்போ நான் யக்ஷினியா மாறி என்னுடைய உலகத்துக்கு போக முடியும். நீ அவங்க உடம்புல இருந்து என்ன பிரிச்சுட்ட. ஆனா நான் ஒருத்தங்க உடம்புக்குள்ள புகுந்துட்டேன்னா அம்மாவோ பிள்ளையோ யாரோ ஒருத்தங்க தான் உயிரோட இருக்க முடியும். என்கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. இது விதி. விதிப்படி எல்லாமே அப்படியே தான் நடக்கும். தயவு செஞ்சு என்னை விட்டுடு. உனக்கு தேவைப்படும் போது நிச்சயமா நான் உனக்கு உதவி செய்யறேன். அப்பதான் எனக்கு புரிஞ்சது, ராஜேஸ்வரி உடம்புக்குள்ள புகுந்தது பேய் கிடையாது, யக்ஷலோகத்துக்கு போக வேண்டிய யக்ஷினிங்கிறது. அதுதான் ராஜேஸ்வரி பிடிச்சி வச்சிருந்தது. யக்ஷினிய நான் அப்பவே விடுதலை பண்ணிட்டேன். அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது, ராஜேஸ்வரி பைரவ அப்படிங்கிற குழந்தைய பெத்து போட்டுட்டு செத்து போயிட்டா அப்படிங்கிறது. நான் ராஜேஸ்வரி வயிற்று மேலே வச்ச அந்த வேதாள அடையாளம் பைரவனுடைய காலில் பதிஞ்சிச்சு. அவன் பிறக்கும் போதே வேதாளத்துடைய ஆசீர்வாதத்தோட பிறந்தவன். அதனால தான் பேய்களால் அவனை எதுவும் செய்ய முடியாது. இப்போ உடனே அந்த யக்ஷினியுடைய உதவி நமக்கு முக்கியமாக தேவைப்படுது. அப்படி உடனே பாட்டி மந்திரத்தை சொல்லி யக்ஷினிய வர வச்சாங்க. கப்ரஜமோ கப்ரஜமாஞ்சு. யக்ஷினிக்கு விஷரக்தத்தை பத்தி மொத்த விஷயத்தையுமே சொல்லி அந்த விஷரக்தத்துக்கிட்ட இருந்து அந்த மந்திரத்தை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் யக்ஷினி. ஏன்னா மனுஷங்களாலேயோ மிருகங்களாலேயோ மந்திரவாதியாலேயோ பேயாலேயோ பிசாசாலேயோ அங்கே போக முடியாது. அந்த விஷரக்தா அசுரேந்திர பேச்சை தவிர வேறு யார் பேச்சையும் மதிக்காது. அசுரேந்திரா எப்போ கேட்குறானோ அப்போதான் சிலைகளாக மாறின எல்லாரையுமே அது மனுஷங்களாக மாற்றும். உடனே நாம் அந்த மந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டாகணும். நான் இப்போவே அந்த தீவுக்கு போய் விஷரக்த மந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி சொல்லி யக்ஷினி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. யக்ஷினி ஒரு ஆந்தையா மாறி விஷரக்தா இருக்கிற அந்த தீவுக்கு போய் அதோட வீட்டை சுத்தி வந்து அந்த மந்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா விஷரக்தாவுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வெளியில வரல. அந்த மந்திரத்தை தெரிஞ்சுக்க முடியாம திரும்பி மறுபடியும் மந்திரவாதி பாட்டி கிட்ட வந்துருச்சு. அந்த விஷரக்தா நான் நினைச்ச மாதிரி சாதாரண சூனியக்காரி கிடையாது. ரொம்பவும் சக்தி வாய்ந்த சூனியக்காரி. எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் அவ பார்வையில பட்டா அங்கே எரிஞ்சு சாம்பலாக வேண்டியதுதான். அந்த மந்திரத்தை எப்பவுமே சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அவளுடைய நாக்க அவளை வெட்டிக்கிட்டா. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அந்த மந்திரத்தை சொல்லாம எதுவும் சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது. அது கும்பிடுற சக்தி கிட்டக்கா. கிட்டக்காவுக்கு பிரசாதமா அவ தேனை தான் படைப்பா. அந்த தேனில தான் அந்த மந்திரத்தை எழுதி அந்த தேனைய சாப்பாட்டா எடுத்துக்குவா. அந்த தேனை தவிர அவ எதுவுமே சாப்பிட மாட்டா. அந்த தேனில என்ன எழுதுறா அப்படிங்கிறத மதத்திலிருந்து நான் கவனிக்க முயற்சி பண்ண. ஆனா மந்திரத்தை எழுதும்போது அவளை சுத்தி ஒரே புகைமூட்டமா மாறிடுச்சு. அவ என்ன எழுதுறாங்கிறத பாக்குறது நடக்காது. அந்த மந்திரத்தை தெரிஞ்சுக்க வேற வழி இல்லையா யக்ஷினி? இருக்கு, ஒரு வழி இருக்கு. ஆனா உயிரை பத்தி கவலைப்படாதவன் சரின்னு சொன்னா அந்த மந்திரத்தை தெரிஞ்சுக்கலாம். இத்தனை நாள் எங்கள் அண்ணாவை மட்டும்தான் காப்பாற்றிக்கிட்டே இருக்கேன்னு நினச்சேன். இப்போ ஒரு ஊரை ஒரு மந்திரவாதிக்கிட்ட இருந்து நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்கு நான் செத்தா கூட பரவாயில்லை. நான் பண்ணுறேன். என்ன பண்ணணும் சொல்லு யக்ஷினி. சொல்றேன், இப்படி வந்து உன்னுடைய முதுக காட்டு அப்படின்னு சொல்லி யஷ்வந்த் முதுகுல ஏதோ ஒன்று எழுதி
நான் என்ன எழுதுன சொல்லு. சாப்பாடு போட்டால் சமைச்சிரும், சேலை கொடுத்தா கிழிஞ்சு போயிடும், கம்பையை காய்ச்சி உடம்புல வச்சா எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். சபாஷ், இது போதும், வா போய் மந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி யக்ஷினி பெரிய ஆந்தையா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் யஷ்வந்த் யக்ஷினி மேல உட்காந்து பறந்து போய்கிட்டு இருந்தான். சரியா அந்த தீவுக்கு போய் சேரும்போது உன்னை நான் இப்போ தேனா மாத்த போறேன். தினமும் விஷரக்தா படைக்கிற அந்த தேனை கீழே ஊத்தி உன்னை அதுல நான் ஊத்தி வச்சிடுவேன். அப்போ உன் மேலதான் அந்த விஷரக்த மந்திரத்தை எழுதுவா. அந்த எழுத்தை மறக்காம நீ நல்லா அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. இதுதான் கடைசி வாய்ப்பு. இது கை நழுவி போனா என்னால எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி யக்ஷினி யஷ்வந்த தேனா மாத்தினா. அதை எடுத்துக்கிட்டு போய் விஷரக்தா தினமும் படைக்கிற தேன் தொட்டியில ஊத்தி அது மரத்துக்கு மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. இது எதுவும் தெரியாத விஷரக்தா எப்பவும் போலுமே வந்து அது தினமும் கும்பிடுற கிட்டக்காக்கு பூஜையை செஞ்சு மந்திரத்தை விரலால தேன்ல எழுதி அந்த தொட்டியில் இருக்கிற தேனை கடகடன்னு குடிச்சிட்டா. நமஸ்தே யக்ஷி லோகா யக்ஷி குருஹோ யக்ஷி நித்யா மகாசித்தி க்ஷணம் யஸ்யா யக்ஷோ பிரபோ நமஸ்தே அப்படி மந்திரத்தை சொன்ன உடனேயே விஷரக்தா உடம்புக்குள்ள இருந்த யஷ்வந்த் அவனுடைய உருவத்துக்கு மாறி வயிற்று கிழிச்சுக்கிட்டு வெளியில வந்தான். அந்த சூனியக்காரி வலி தாங்க முடியாம அங்கேயே விழுந்து செத்து போயிட்டான். தேன் உருவத்துல இருக்கிற யஷ்வந்தை தூக்கிக்கிட்டு மதுரா வந்துட்டா யக்ஷினி. தேன் உருவத்துல இருக்கிற யஷ்வந்த் மேலதான் விஷரக்தா மந்திரத்தை எழுதினா. இவனுக்கு அந்த மந்திரம் ஞாபகத்துல இல்லைன்னா யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா விஷரக்தாவை நான் கொண்டு போட்டுட்டேன். ஏன் இப்படி பண்ண? எதுக்காக இப்படி பண்ண? மந்திரம் ஞாபகத்துல இல்லைன்னா என்ன பண்றது? தேன் உருவத்துல அவனுடைய வயிற்றுக்குள்ள போன யஷ்வந்த் 7 நிமிஷம் அப்படியே விட்டுருந்தா அவன் செத்து போயிருப்பான். அவனை காப்பாத்துறதுக்காக தான் உடனே அவனை வெளியில எடுத்தேன். அவனை வயிற்று கிழிச்சு வெளியில எடுக்கும் போது அவ செத்து போயிட்டான். அவனுக்காக தானே இதெல்லாத்தையும் பண்ண. யக்ஷினி மந்திரத்தை சொல்லி யஷ்வந்த சாதாரண மனுஷனா மாத்திட்டா. நமஸ்தே யக்ஷி லோகா யக்ஷி குருஹோ யக்ஷி நித்யா மகாசித்தி க்ஷணம் யஸ்யா யக்ஷோ பிரபோ நமஸ்தே. மனுஷனா மாறின யஷ்வந்த் அந்த மந்திரத்தை பாட்டியுடைய காதுல போய் சொன்னான். சபாஷ்டா யஷ்வந்த், அண்ணனுக்கு ஏத்த தம்பிதான் நீ. சரி வாங்க போலாம். பேய் பள்ளத்தாக்குல இருக்கிற எல்லாரையுமே நாம காப்பாத்த போறோம். கிடைச்ச அந்த அசுரேந்திராவை நல்லா அடிச்சு போடலாம். நல்லா அடிச்சு போட்டேன். ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு நல்லா அவனை கத்த வைக்கலாம். ஆமா, லபோதீபோன்னு கத்துறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உன் வயிற்ற குறை பார்க்க முடியல. உன் வாழு நீளம் என் வயிறு எப்பவுமே கம்மியே ஆகாது அப்படின்னு சொல்லி மந்திரவாதி பாட்டி கூட சேர்ந்து எல்லாரும் பேய் பள்ளத்தாக்குக்கு கிளம்புனாங்க. அன்பே அன்பே உன்னைத்தான், என்னை பார். அன்பே அன்பே உன்னைத்தான், திரும்பி பார். எத்தனை வருஷம் ஆனாலும் இவ குரல் மட்டும் மாறவே இல்லடா. இப்படி கூப்பிட்டா ஏன் திரும்ப மாட்டாங்க? யாரா இருந்தாலும் திரும்பி பார்ப்பாங்க. கமலா பேய் மந்திரவாதி பாட்டிய பார்த்ததும் ஐயோ அம்மானு தப்பிச்சு ஓட பார்த்தா. ஆனா கொள்ளுப்பையும் பூனைப்பையும் போய் அவளை அடிச்சிட்டாங்க. மந்திரவாதி பாட்டி தாக்குதல்ல கமலா பேய் அழிஞ்சே போச்சு. ஊர் எல்லைக்குள்ள போன உடனே மிருகாவதி சிலைக்குள்ள இருந்து பயங்கரமான உருவங்கள் வந்து அவங்கள தாக்க ஆரம்பிச்சுது.
இருட்டாச்சோ இல்லையோ குகைக்குள்ள இருக்கிற சாத்ரிகா பேய் வேகமா இவங்கள தாக்க வந்துச்சு. யஷ்வந்த், இந்த சாத்ரிகாவை உனக்காக கொடுக்கற. கன்யகாவுக்கு வாக்கு கொடுத்தபடி இத நீயே அழிச்சிடு. நான் இல்லை பாட்டி, கன்னிகா கையாலேயே கொல்றேன். நீங்க எல்லாருக்கும் போது நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லி கன்யகாவை சத்தமா கூப்பிட்டான் யஷ்வந்த். கன்னிகா பயப்படாத. மந்திர பாட்டி இருக்கும்போது இந்த மாதிரி பிசாசெல்லாம் நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த பிசாசை நீயே கொல்லு. அப்படி மந்திர தண்டத்தை கன்யகா கையில கொடுத்தான் யஷ்வந்த். கோவத்தையும் பகையையும் இத்தனை நாளா உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்த கன்யகா கோவத்தோட மந்திரவாதி பாட்டியோடைய மந்திர தண்டத்தை வேகமா வீசினா. பயங்கரமா கத்திக்கிட்டு உடம்பெல்லாம் எரிஞ்சு சாத்ரிகா போய் அதே இடத்துல அழிஞ்சு போயிடுச்சு. சுனனே ஊத்ஹத்ரா சுனனே சுனை பிஹனத்ரா வலகூதாத்ரா நாசூதாத்ரா ஆயதுல்லூதாத்ரா பட்டலும் பட்டா பட்டா. யஷ்வந்த் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட அந்த மந்திரத்தை மிருகாவதி சிலைக்கு முன்னாடி மந்திரவாதி பாட்டி சத்தமா சொன்னாங்க. அந்த ஊர்ல மந்திரம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. சிலையா மாறி இருந்த ஒவ்வொருத்தங்களும் மனுஷங்களா மாற ஆரம்பிச்சிட்டாங்க. குகைக்குள்ள இருந்து பயந்துகிட்டே பத்மாவதி மெதுவா நடந்து வந்துகிட்டு இருந்தா. பின்னாடியே பைரவனும் வந்துகிட்டு இருந்தான். இது எல்லாத்தையும் பார்த்து கிராமத்துடைய தலைவரும் தைரியமா வீட்டை விட்டு வெளியில வந்தாரு. இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உங்க ஊருக்கு பிடிச்சிருந்த அந்த பேயோட தொல்லை தீர்ந்துச்சு. ஆனா அப்படின்னா என்ன பாட்டி, மறுபடியும் பிரச்சனை இருக்கா? ஆபத்து இல்ல. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அசுரேந்திர இந்த ஊருக்கு திரும்ப வருவான். அதனால கொஞ்ச நாள் வரைக்கும் நீங்க வேற எங்கேயாச்சும் போயிடுங்க. 6 மாசத்துக்கு அப்புறமா உங்க ஊருக்கு திரும்ப வாங்க. அப்போ உங்களுக்கு எந்த ஆபத்தும் இருக்காது. சரின்னு சொல்லி ஊருக்காரங்க எல்லாரும் பெட்டி படுக்கை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு போய்கிட்டு இருந்தாங்க. பாட்டி, இப்ப ஊரை விட்டு இந்த ராத்திரியில போறது ஆபத்து இல்லதானே? இந்த ஊரை விட்டு போனவங்க யாருமே திரும்ப வரவே இல்லை. அந்த பேயின் பாதையில இருந்த கமலா பேய நான் அழிச்சிட்டேன். இனி உங்களுக்கு எந்த பயமும் இல்ல. நீங்க தைரியமா இங்கிருந்து போய் 6 மாசத்துக்கு அப்புறமா இங்க வாங்க. போங்க. எல்லாரும் ஊரை விட்டுட்டு போயிட்டாங்க. அம்மா, அந்த அசுரேந்திரா வர வரைக்கும் நாம இந்த ஊர்லயே இருக்கலாம். அவன் எப்போ வருவான்னு யாருக்கு தெரியும். ஆனா மிருகாவதி சிலையே இல்லைன்னா கிருதிமா சக்தி எப்பவுமே அவனுக்கு சொந்தமாகாது. அப்படின்னு இந்த மிருகாவதி சிலைய நாசமாக்கிடலாமா? நான் கிருதிமா கிரந்தத்தை மொத்தமா படிச்சு பார்த்துட்டேன். மிருகாவதி சிலையை எவ்வளவு துண்டுகளை உடைக்கிறோமோ அத்தனை மிருகாவதி சிலைகள் உருவாகும். நம்மளால அதை எதுவும் செய்ய முடியாது. புரிஞ்சிருச்சு. அசுரேந்திரா கால் வைக்காத இடத்துல மிருகாவதி சிலைய நாம ஒளிச்சு வைக்கணும். அந்த மாதிரி இடம் எங்க இருக்கு? வேற எங்க, நம்ம வேதாள மலை தான். வேதாள மலையில அசுர சக்தி இருக்கிற யாருமே கால் எடுத்து வைக்க முடியாது. ஓ, புரிஞ்சிருச்சு. இந்த சிலைய நாம செதுக்கி எடுத்துட்டு போனா நானும் இந்த வேதாள மலையில ஒளிச்சு வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அந்த மிருகாவதி சிலையை எடுத்துட்டு போய் வேதாள மலையில புதைச்சு வச்சுட்டான். அது கூடவே சேர்த்து கிருதிமா கிரந்தத்தையும் மாய கண்ணாடியை கூட வச்சுட்டான். இந்த பக்கம் கன்யகாவுக்கு கொடுத்த வாக்குப்படி யஷ்வந்த் அவன் கொடுத்த வாக்க காப்பாத்திட்டான். பேயின் பாதையில விஷரக்தத்துடைய மந்திரத்தை பாட்டி சத்தமா படிச்சதும் சிலையா மாறி இருந்த எல்லாரும் மனுஷங்களா மாறிட்டாங்க. பைரவன் தாத்தா சொன்னது எல்லாத்தையுமே தாத்தாவோட பேரன்கிட்ட சொல்லி தாத்தாவுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்திட்டான். அந்த கத்தி மந்திர கத்தி இல்ல, புல்லு கூட வெட்ட முடியாத சாதாரண கத்தின்னு தெரிஞ்சிச்சுன்னா எங்க தாத்தாவுக்கு தூக்கமே வராது. அப்படி சொல்லி எல்லாரும் அங்கிருந்து கிளம்புனாங்க. யஷ்வந்த் கன்யகாவை பிலம்பூருக்கு கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். பைரவன் பத்மாவதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். பைரவன் பத்மாவதிய பத்மாவதிபுரத்துக்கு கூட்டிட்டு போய் கஜனந்தாஸ் கிட்ட ஒப்படைச்சான். உடனே அவனுடைய ராஜ்யத்துக்கு பைரவனை ராஜாவா ஆக்கி தன்னுடைய பொண்ணையும் கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சான் அந்த ராஜா. உதய்கால் பண்ண மோசத்தை பொண்டாட்டி மூலமா தெரிஞ்சுக்கிட்ட தேவேந்திரா அவன் செஞ்சதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டான்.
இத்தனை நாளா அவன் பைரவனை கொடுமைப்படுத்தினதை நினைச்சு வருத்தப்பட்டான். ராஜேஸ்வரி செத்ததுக்கு காரணம் பைரவன் கிடையாது, அவன் உடம்புல புகுந்த யக்ஷினிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான். அதனால பைரவன் கிட்ட மன்னிப்பு கேட்க அவன் தயாரானான். உதயக்கல் மாதிரி கெட்டவனுக்கு பிள்ளையா பிறந்திருந்தாலும் பீக்குவோட நல்ல மனசுக்காக அவனுக்கு கீதாஞ்சலியை கொடுத்து கட்டி வச்சாங்க. சபந்தம் பண்ண மாதிரியே ஜமீன்தாரா பைரவன் பிலம்பூருக்குள்ள வந்தான். வந்த உடனேயே ஊர் எல்லையில இருந்த திவானுடைய கால்லையும் பூஜாரியுடைய கால்லையும் விழுந்து ஆசீர்வாதத்தை வாங்கினான். அதுக்கப்புறமா அப்பா கிட்ட போய் தேவேந்திரா சுபத்ரா கண்ணு முன்னாடி பத்மாவதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. நிகூடமான குதிமாவை நீ அடைய ரொம்ப முக்கியமான குதிமா கத்தி உனக்கு கிடைச்சிருச்சு. ஹலே அசுரேந்திரா, ஹலே. குருதிமா வாழை எடுத்துக்கிட்டு பேய் பள்ளத்தாக்குக்கு போய் சேர்ந்தான். அங்க மிருகாவதி சிலையும் இல்ல, காவலுக்கு வச்சிருந்த பாட்டி சாத்ரிகா பேயும் அங்க இல்ல. 2 கையையும் நீட்டி மேல பார்த்து சத்தமா கத்திக்கிட்டு இருந்தான். மிருகாவதி எங்க? குதிமா சத்திய எப்படி அடையிறது? பாட்டி எங்க இருக்க? யா ஜுர்மா ஹத குர்வி பயங்கரி பாஸ் மஹி ஹத குர்வி சாதக பிரியகரி வார்ஜி வலயா ஜுர்மமா ஆஸ்மஹி. மந்திரத்தை சொன்னதும் ஆன்மாவோட உருவத்துல சாத்ரிகா அங்க வந்து நடந்த எல்லாத்தையுமே அசுரேந்திரன் கிட்ட அப்படியே சொன்னான். 13 வருஷமா நான் செஞ்ச தவத்தால 6 நாளுக்கு முன்னாடி அந்த கிழவி மந்திர பாட்டி மிருகாவதி சிலைய எனக்கு தெரியாம எடுத்துட்டு போய் குருதிமா கிரந்தத்தை அப்புறம் மந்திர கண்ணாடிய எனக்கு கிடைக்காம பண்ணி குருதிமா சத்திய நான் அடையவே முடியாத மாதிரி என்ன தடுத்ததுக்கு நான் உனக்கு வாக்கு கொடுக்கறேன். அந்த மந்திர பாட்டிக்கு உதவி பண்ண எல்லாரையும் நான் நாசமாக்குறேன். பாதாளத்துக்கு போனாலும் கூட நான் அவங்கள விட மாட்டேன். யா ஜுர்மா ஹத குர்வி பயங்கரி மாஸ்மஹி ஹத குர்வி சாதக பிரியகரி வஜி வலயா குர்மமா ஆஸ்மஹி. அப்படி மந்திரத்தை சொல்லி எரிஞ்சு போய் சாம்பல் உருவத்துல இருந்த சாத்ரிகாவோட சாம்பல் மேல அவன் ஒரு வெளிச்சத்தை போட்டதும் அதுல இருந்து ஒரு உருவம் வெளியில வந்துச்சு. பாட்டி சாத்ரிகா, இது உன்னுடைய புது ரூபம். உன்னை சாம்பலா மாற்றும் போது அந்த சாம்பலை வச்சு உன்னை நான் பிரேதாத்மாவா மாத்திருக்கேன். வா, அந்த மந்திர பாட்டிய நாம பலி வாங்கலாம். நிஷாச்சார குருதேவா அஷ்ட நேத்திரத்தை எனக்கு வேதாள மனோ நேத்திரத்துல காட்டுனா, அது கெட்டவங்க கையில மாட்டுனா மனிதர்களுக்கு தான் ஆபத்து. அஷ்ட சித்தியில முதல் சித்தியான குதிமாவை நீ அடையணும் மங்கம்மா. மீதி 7 சித்திய அவங்க அடைஞ்சாலும் கூட ஒரு சக்தி இல்லாம போனாலும் கூட அஷ்ட நேத்திரம் கிடைக்காது. ஒண்ணு மட்டும் இல்லம்மா, 8 சித்தியும் கூட நீ அடையலாமா? அந்த அஷ்டநேத்ரா உன் கையில இருந்தா மட்டும்தான் மனுஷங்களுக்கு நல்லது. நல்லா சொன்ன லோக்கி. அஷ்ட நேத்திரத்தை அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம மேல பகையை தீக்க வர அந்த அசுரேந்திரனை எதுக்க நாம எல்லாரும் தயாராகணும். ஆமா, அப்படின்னா நாளை இருந்து என் வேலையை காட்டி ஆகணுமா?